ஜெஃப்ரி எப்போவுமே ஸ்கூலை முடிச்சுட்டு அவனோட வெயிட்டான பேக்கை தூக்கிக்கிட்டே அவனோட ஃப்ரெண்ட்ஸு கூட தெரு தெருவாக சுற்றிக்கிட்டே இருப்பான். அப்புறம் வீட்டில் இருக்க எல்லா டைமுமே ஃபோனை பார்த்துக்கிட்டே ரீல்ஸை பார்த்துக்கிட்டே இருப்பான். அப்புறம் எல்லா நேரமுமே சேரில் உட்காந்துக்கிட்டே பிசியில் கேம் விளாண்டுக்கிட்டே இருப்பான். இந்த மாதிரி நிறைய வருஷம் இவன் பண்ணிக்கிட்டே இருந்தான். ஒரு நாள் அவன் கண்ணாடி முன்னாடி நின்று அவனோட பேக்கை பார்த்தா அவனோட பேக்கோட ஸ்ட்ரக்சரே மாறிடுச்சு. இதனால் அவன் எப்போல்லாம் ஸ்கூலுக்கு போகிறானோ அவனோட மற்ற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இவனாக ஒரு ஆளாகவே மதிக்க மாட்டாங்க. அவனோட செல்ஃப் எஸ்டீம் குறையுது. அப்புறம் ஒரு நாள் ஸ்கூலில் ஸ்டேஜில் ஏறி பேசணும். அவனும் ஸ்டேஜில் ஏறி பேசுகிறான். அவன் பேசுகிறத யாருமே கவனிக்கவே இல்லை. அப்புறம் அவனோட கான்ஃபிடென்ஸ் அங்கே ரொம்பவே கம்மியாயிடுச்சு. ஸ்கூலில் குரூப்பாக ஃப்ரெண்ட்ஸ் பேசிக்கிட்டே இருக்காங்க. ஜெஃப்ரி பேசும்போது அவனை யாருமே கண்டுக்கவே மாட்டேங்கிறாங்க. ஜெஃப்ரி ஃபீல் பண்ணுற மாதிரி நீங்களும் ஃபீல் பண்ணுறீங்களா? அப்போ இந்த வீடியோ உங்களுக்கு தான். இப்போது உங்களுக்கு போஸ்டரோட இம்பார்ட்டன்ஸ் என்னன்னு சொல்லி உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஃபர்ஸ்ட், கரெக்ட் யுவர் போஸ்டர் அண்ட் ஸ்டாண்ட் லைக் எ மேன். இப்போது நான் இந்த வீடியோவில் 4 மோஸ்ட் பவர்ஃபுல் போஸ்டர் எக்ஸசைஸை நான் சொல்ல போகிறேன். நான் இந்த எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணி தான் என்னோடய போஸ்டரை நான் பெட்டராக்குனேன். அதுதான் நான் இப்போ உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஃபர்ஸ்ட், வாட் இஸ் பேட் போஸ்டர்? பேட் போஸ்டர்னா உங்கள் ஷோல்டர் ரவுண்டாகி கூன் உழுறது, பேக்கை ஹஞ்ச் பண்ணுறது, பெல்விக் பின்னாடி டெல்ட்டாகி இருக்கிறது, நம்மளோட ஹெட் ஃபார்வர்ட் பொசிஷனில் சேஞ்ச் ஆகி இருக்கிறது. இப்படிலாம் உங்கள் போஸ்டர் இருந்தால் நீங்கள் 1 இன்ச்சு ஹைட் கம்மியாக தான் தெரிவிங்க. இப்போ நான் சொல்ல போகிற எக்ஸசைஸை நீங்கள் பண்ண உங்கள் போஸ்டர் பெட்டர் ஆக ஆக நீங்கள் 1 இன்ச் ரொம்பவே ஹைட்டாகவே தெரிய ஆரம்பிப்பீங்க. இந்த மாதிரி உங்களுக்கு இருந்தால் எப்படி மாற்றுறதுன்னு சொல்லி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட், ரவுண்டட் பேக். ரவுண்டட் பேக்னா உங்களை யாராவது சைட்லேருந்து பார்த்தா உங்கள் பேக் ரவுண்டாக தெரியும். இந்த ரவுண்டாக இருக்கிற பேக்குக்கு நம்ம ஆப்போசிட் சைடில் ப்ரெஷர் கொடுக்கும்போது அந்த மோஷனை நம்ம ரிவர்ஸ் பண்ணுற ஒர்க் அவுட் போடுறதுனால அந்த ஒரு ரவுண்டாக இருக்கிற பேக் நமக்கு ஸ்ட்ரைட்டாக ஆகும். இப்போ அந்த ரவுண்டட் பேக்கை சரி பண்ணுறதுக்கான ஃபஸ்ட்டு ஒர்க் அவுட் தொராசிக் ரொட்டேஷன். ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி ஒரு பொசிஷனுக்கு வந்துக்கோங்க. அப்புறமேட்டு உங்கள் கூட்ஸை காலு கீழே ரெஸ்ட் பண்ணுங்கள். ஒரு கையை பாடிக்கு முன்னாடி பாஸ் பண்ணிவிட்டு அப்புறம் இன்னொரு கையை உங்கள் தலைக்கு பின்னாடி வச்சுக்கோங்க. அப்புறமேட்டு உங்கள் ஷோல்டரோட எல்போவை ரொம்ப கீழே வரைக்கும் போகணும். அப்புறம் போயிட்டு அப்படியே மேலே வரைக்கும் நல்லா சீலிங்கை பார்த்த மாதிரி அப்படியே மேலே வரைக்கும் வரணும். உங்கள் ஃபேஸும் மேலேயே ஃபேஸ் பண்ணியிருக்கணும். இந்த மாதிரியே எவ்வளோ வரைக்கும் மேலே போக முடியுதோ அவ்வளோ வரைக்கும் மேலே போகணும். அப்புறம் மேலே போனதுக்கப்புறம் ஒரு 2 to 5 செகண்ட்ஸ் அந்த இடத்துல ஹோல்ட் பண்ணி வைக்கணும். அதுக்கப்புறம் இந்த ஒர்க் அவுட்டை ரிப்பீட் பண்ணணும். இந்த மாதிரியே ஒரு 2 to 3 செட்ஸ் பண்ணணும். நெக்ஸ்ட், கோப்ரா போஸ்ட். இந்த ஒர்க் அவுட் ரவுண்டட் பேக்குக்கு ரொம்பவே இம்பார்ட்டண்டான ஒரு ஒர்க் அவுட். ஏன்னா இது நம்ம கூன் போட்டு உட்கார்றதுக்கு நேர் ஆப்போசிட்டாக இருக்கும். அப்புறம் இந்த ஒர்க் அவுட்டை எப்படி போடுறதுன்னு சொல்கிறேன். ஃபர்ஸ்ட், குப்புற படுக்கிற பொசிஷனுக்கு வந்துக்கோங்க. அப்புறமேட்டு உங்கள் டோஸை ஸ்ட்ரைட்டாக வச்சுக்கோங்க. முட்டியை ஏரில் லிஃப்ட் பண்ணணும். முட்டியை ஏரில் லிஃப்ட் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஸ்குவாடை நல்லாவே டைட் பண்ணிக்கோங்க. அப்புறம் கையை புஷ்அப் பொசிஷனுக்கு ஷோல்டருக்கு கீழேயே வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஒரு பொசிஷனுக்கு வந்ததுக்கப்புறம் உங்களோட அப்பர் பாடியை மிட் பாடியை வச்சு மேலே ஏற ட்ரை பண்ணுங்கள். அப்புறமேட்டு டாப்புக்குள்ளே வந்ததுக்கப்புறம் அதில் 1 செகண்ட் ஆர் 2 செகண்ட் ஹோல்ட் பண்ணிட்டு திருப்பியும் இந்த ஒர்க் அவுட் பண்ண ஆரம்பிக்கணும். இந்த மாதிரியே 2 to 3 செட்ஸ் டெய்லிக்கும் பண்ணணும். அப்புறம் நெக்ஸ்ட் ஒர்க் அவுட் ரவுண்டட் ஷோல்டர், ஓவர் அண்ட் பேக்ஸ். ஒரு குச்சி எடுத்துக்கோங்க. அப்புறமேட்டு ஒரு ஒய்டான ஒரு இடத்துல 2 கையும் வச்சு பிடிச்சிக்கோங்க. உங்கள் தலைக்கு மேலே சர்க்குலாக ஸ்ட்ரெச் பண்ணுறது பேர் தான் ஓவர் அண்ட் பேக் ஒர்க் அவுட். நீங்கள் இப்போ இதை ஃபஸ்ட் டைம் பண்ணுறீங்கன்னா உங்களால் ரொம்ப பின்னாடி போக முடியலனா கொஞ்சமாக பின்னாடி போக ட்ரை பண்ணுங்கள். இந்த ஒர்க் அவுட்டில் என்ன பண்ணக்கூடாதுன்னா உங்கள் லோயர் பேக்கை ரொம்பவே ஸ்ட்ரெச் பண்ணி இந்த ஒர்க் அவுட்டை போடக்கூடாது. இந்த ஒர்க் அவுட்டை போட ரொம்பவே ஈஸியானால் உங்கள் டிஃபிகல்ட்டி லெவலை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு உங்கள் கையை வைடாக வச்சுருக்க கையை ரொம்பவே கிட்டவே, அப்புறம் மீடியமாக வச்சுருந்தீங்கன்னா கொஞ்சம் இன்டர்மீடியேட், அப்புறம் கொஞ்சம் கிட்ட வச்சுருந்தீங்கன்னா அது ஹார்டாக இருக்கும். அடுத்த ஒர்க் அவுட் என்னென்னா ஃபார்வர்ட் ஹெட். இந்த ஃபார்வர்ட் ஹெட்டை சரி பண்ணுறதுக்கு சின் டக்ஸ் இந்த ஒர்க் அவுட் தான் நம்ம இப்போ போட போகிறோம். இந்த ஒர்க் அவுட்டை எப்படி போடணும்னா பேசிக்காக ஒரு சேரில் உட்காந்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் இந்த ஒர்க் அவுட்டில் என்னென்ன பண்ணக்கூடாதுன்னா உங்கள் பேக்கை ரொம்பவே பின்னாடி தள்ளக்கூடாது, ரொம்பவும் மேலவுமே பார்க்கக்கூடாது, ரொம்பவும் கீழவும் பார்க்கக்கூடாது. உங்கள் ஹெட் ஒரு நார்மலாக ஸ்ட்ரெயிட்டாக இருக்கணும். அப்புறமேட்டு மெதுவாக உங்கள் சின்ன அப்படியே பின்னாடி தள்ளுங்க. இந்த மாதிரி நீங்கள் ரிப்பீட் பண்ணிக்கிட்டே இருக்கணும்.
லேசா உங்களோட நெக்க பின்னாடி தள்ளும்போது சின்ன ஒரு பெயின் ஆகும். அந்த பெயின் வந்ததுக்கப்புறம் அப்படியே ரிலீஃப் பண்ணுங்க. திருப்பியும் அதே மாரியே பண்ணுங்க. திருப்பி அதே மாரி ரிலீஃப் பண்ணுங்க. இப்படியே இத ஒரு 2 இல்ல 3 செட்டு போட்டு முடிச்சுருங்க. அவ்வளோதான். இந்த 4 எக்சர்சைஸ் நீங்க பண்றது மூலமா உங்களோட போஸ்டர ஸ்ட்ரெயிட் ஆக்க முடியும். ஜஸ்ட் உங்க ஷோல்டர்ஸ பின்னாடி ரோல் பண்ணி ஸ்ட்ரெயிட்டா நிக்கிறதுனால, பேசிக்கலி ஒரு ரியல் மென் மாரி ஒரு போஸ்டர் மாறுறதுனால உங்களோட கான்ஃபிடன்ஸ் லெவலும் அதிகமாகும். உங்களோட செல்ஃப் எஸ்டீமும் அதிகமாகும். இதனால நீங்க எந்த ஒரு சிச்சுவேஷன்லயும் ஒரு மென் மாரி திங்க் பண்ண ஆரம்பிப்பீங்க. அண்ட் ஐ வாண்ட் டூ மேக் சம்திங் கிளியர். மஸ்குலின் மேன் பத்தி பேசுறது கிரிஞ்சுன்னு சொல்ற மத்த யூடியூபர்ஸ் இப்போ வரைக்கும் ஒழுங்கா ஜிம்முக்கு கூட போனதில்ல. மஸ்குலினை பத்தி பேசுறது கிரிஞ்சு கிடையாது. பீயிங் ரியல் மென் இஸ் நாட் கிரிஞ்ச். வீக் பீப்புள் சொல்றத கன்சிடர் பண்ணாதீங்க. ட்ரை டு பி அ ரியல் மென். அவ்வளோதான் இந்த வீடியோ. உங்களோட வீக் ஃப்ரெண்டுக்கு இந்த வீடியோவை சென்ட் பண்ணுங்க. அப்புறம் இந்த மாதிரி உங்கள் லைஃப்பை சேஞ்ச் பண்ணக்கூடிய வீடியோஸை பார்க்க என்னை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். பாய்.